குண்டா காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு இது வணங்கினதும் மாங்காய் எடுத்து கட்டிக்கணும். மாங்காய் சீவி அரிஞ்சு வைக்கிறது. உப்பு தேவைக்காக போட்டுருது. மாங்காய் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதும் ஜீரகம் வெந்தயம் ரெண்டையும் அரைச்சி மணிக்கு விட்டுருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது கூட மஞ்சள் தூள் இல்லை சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம். சாப்பாட்டை போட்டு இதில் கிளறிக்கும். சாப்பாட்டை போட்டு இப்படி கிளறிக்கும். மாங்காய் சாதம் ரெடி.